இப்போ நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6ல் உள்ள ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது நம்மளுடைய 4th கொஷின். ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஃபிபனாசி சீரிஸ் அப் டு n டர்ம்ஸ். ஸோ ஃபிபனாசி சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஸோ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1. உங்களுடைய தேர்ட் டேர்ம் எப்படி எடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டைம், அதாவது ப்ரீவியஸ் 2 டேர்ம் வச்சு எடுப்பாங்க. 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் என்னது 1. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி ஆட் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் 2 டேர்ம் 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்னது 2. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி ஆட் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் 2 டேர்ம் 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்னது 3. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி ஆட் பண்ணுவாங்க, 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5. ஸோ இப்போ நம்ம எத்தனை டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம், 6 டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸாமில் n நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அத்தனை டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி சீரிஸோட கொஸ்டின். ஸோ அல்டிமேட்லி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்ம n வேல்யூ வாங்கணும். n ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் n டேர்ம்ஸ் இல்லை n வேல்யூ, anything makes sense. ஓகே, இப்போ சப்போஸ் என்னோட n வேல்யூ பார்த்தீங்கன்னா 0க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம எந்த நெகட்டிவ் நம்பர்லாம் கொடுத்தா எப்படி பிரிண்ட் பண்ண முடியும், அந்த கண்டிஷன் செக் பண்ணிடலாம். இஃப் n இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா பிரிண்ட் ப்ளீஸ் என்டர் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அப்படி இல்லாமல் என்னோட வேல்யூ எக்ஸாக்டாக 1 இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்னென்னு. ஸோ ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வேல்யூ 0. பி தான் செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வேல்யூ 1. ஸோ என்னோட வேல்யூ 1னா அவங்க ஒரே ஒரு டேர்ம் தான் கேட்குறாங்க. ஒரே ஒரு டேர்ம் கேட்குற போது நம்ம வந்து ஏ வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பிரிண்ட் ஏ. பிஃபோர் தட் நான் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன், ஃபிபோனாசி சீரியஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நம்ம சும்மா ரன் பண்ணி பார்க்கலாமே. So for the code enter n value, நான் 0 கொடுத்தனா I should get the messages please enter positive value. யா பக்கா. இப்போ நான் 1 கொடுத்தனா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கணும். நம்ம வேற எதுக்குமே எழுதலை, 2, 3க்குலாம் நம்ம இன்னும் எழுதலை. 2 கொடுத்தனா எதுவும் வராது நம்ம எழுதாதனால. ஸோ 2 கொடுத்தனா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் நமக்கு கிடைக்கணும். ஸோ என்னோட வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா ஏவும் வேண்டும் எனக்கு பிவும் வேண்டும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் என்னோட வேல்யூ 2 கொடுத்து பார்க்குறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 0, 1 கிடைச்சிரும். இப்போ தான் இந்த ஆக்சுவல் ரியல் கொஷின். ஸோ வாட் இஃப் 2க்கு மேற்பட்ட டேர்ம் கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு ஜென்ரேட், நம்ம ப்ரீவியஸ் 2 டேர்ம் ஆட் பண்ணோம்ல, அந்த லாஜிக் நம்ம வந்து எழுதணும். அதான் எல்ஸ் பார்ட்டில் நான் வந்து எழுதுறேன். அப்படி கேட்கும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்வியஸாக இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார் லூப் போடுவோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியாச்சு, அதனால் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 3. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு பயந்துடாதீங்க, நான் ஃபாண்ட் சைஸ் நான் பெருசாக வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு ப்ரோக்ராமோட லென்த் பெருசாக போகிற மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும்னு நான் ஃபாண்ட் சைஸ் பெருசாக வச்சுருக்கேன். 3 வி ஷுட் ஸ்டாப் அட் n. ஸோ பைத்தானில் end ஈக்குவல் டு end - 1ன்றனால நம்ம n+1 நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? இப்படி பண்ணும்போது a + b, a + bன்றது ஃபர்ஸ்ட் உங்களுடைய 2 டேர்ம்ஸ். அந்த 2 டேர்ம் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த தேர்ட் டேர்ம் எப்படி எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஆட் பண்ணுவோம், 0வையும் 1 ஆட் பண்ணால் 1. இப்போ நெக்ஸ்ட் டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் 2 டேர்ம் அதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. ஓகேவா? அதாவது ஏ வில் கெட் த வேல்யூ ஆஃப் பி, பி வில் கெட் த வேல்யூ ஆஃப் சி. இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ இனிஷியலாக 0, 1 இருக்கு, நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணும், இதான் பார்த்தீங்கன்னா ஏ. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஏ, இதான் பார்த்தீங்கன்னா பி. சியோட வேல்யூ எப்படி எடுத்தீங்க, ஏவியும் பியும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேர்மோட சியோட வேல்யூ எப்படி எடுப்பீங்க, முன்னாடி இந்த ப்ரீவியஸ் 2 டேர்மா முன்னாடி எது பியா இருந்துச்சோ அதுதான் ஏ. கரெக்டா? முன்னாடி இதனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, முன்னாடி சியா இருந்தது பார்த்தீங்கன்னா பி. அதை வச்சு தான் 1+1 2 நான் வந்து போடுறேன். ஸோ அதான் இந்த லாஜிக். ஸோ முன்னாடி எது பியா இருந்துச்சோ அது இப்போ ஏவா மாறிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சி வேல்யூ தான் ரீசன்ட் வேல்யூ, அதான் உங்களுடைய செகண்ட் டேர்ம். ஓகேவா? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட் அதை சியை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி விட்டுறலாம். நம்ம எல்லாமே ஒரே லைனில் நம்ம வரணும், அதனால end ஈக்குவல் டு நான் இப்படி கொடுத்துக்கிறேன், end ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது என்டர் த வேல்யூ ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக 3 டேர்ம்ஸ் வந்துருச்சு. என்டர் த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 கொடுத்தீங்கன்னா எனக்கு 4 டேர்ம்ஸ் வந்துடும். ஸோ வாட் இஃப் நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 10 டேர்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிபனாசி சீரிஸோட ப்ரோக்ராம். ப்ராப்பர் ஒர்க்கிங், நம்ம எல்லா கண்டிஷன்ஸும் ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ ஒருவேளை நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா என்ன, 0 கொடுத்தா என்ன ஆகுது, 1 கொடுத்தா 2 கொடுத்தா, அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அதுக்கு இந்த லாஜிக் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்கு கீழே தரேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.